ஓகே நண்பா, இன்றைக்கி தான் ஒரு தட்டு ஒரு அரை ஏக்கரா இருக்குதுன்னு தர்ஷித்து கூப்பிட்டுருக்குறான். இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் ஃபீல்டு நானும் அஜித்து ஓட்ட போகிறோம். எடுமாப்பில் போய் ஒரு 1000 டீசல் அடிச்சுக்கிட்டேன் போகலாம். துண்டுங்கடா கொடு. 4 துண்டு வச்சுருந்தான்டா, இப்போ கடைசியா 1 தாக்குதான். தண்ணி பாட்டில் ஃபுல்லா அங்கே போய் இன்னும் எது தேவைப்படுதோ தெரில. நூல் மட்டும் கரெக்டாக போயிடுச்சுன்னா போதும், நம்ம கட்டின ஆல்ட்ரேஷன்லாம். போகலன்னா கையில் எடுத்து விடு. வேற வழி அப்படித்தானே பண்ணணும். கார்த்தி ஒரு எட்டு தென்னந்தோப்புக்குள்ள ராவடி பண்ணுதுன்னு. பழம் அடிச்சுக்கலாம். ஓகே நண்பா, நான் வீட்டிலேருந்து வரங்காட்டி அஜித் பல கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டான். டேஸில் அடிச்சுட்டு எவ்வளோ தூரம் வந்தாலும் தெரியல, அதுக்காட்டி மலசமுத்திரம் தாண்டி வந்துட்டான். அவ்வளோதான் ப்ரோ, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் தீர்ந்துச்சு. மொதல் போடுறோம். ஆண்டா முடித்துல நம்ம பேலர் எந்த வேலையும் வைக்காத ஓடிட்டா போதும். பார்ப்போம். அஜித்துக்கு முன்னாடி ஒரு ஜேசி பேர் ஒன்று போயிட்டு இருக்கிறோம். அதனால் அஜித் வேகமாக போக முடியல. ஓகே நண்பா, பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை பாட்டில் போயிட்டே இருக்கிறேன். எவ்வளோ தூரம் தான் போவான்னு தெரியல. பல போராட்டத்துக்கு அப்புறம் சைட்டுக்கு வந்துடும். இந்த அடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வயலுக்கு அஜித் உள்ள போகணும். போன வாரம் சனிக்கிழமை மறுத்தது. அதான் மழை வந்துருந்துன்னா அவ்வளோதான். அண்ணா அங்கே ஆட்டிஎம்டிலாம் அறுவடை மலைங்கண்ணா. ஏதோ உங்களுக்கு நேரம் நல்ல நேரமா நீ பொழுத வாட்டி எல்லாம் எடுத்து அடிக்க. சரி ஆமாம்மா, பாதுகாப்பு பண்ணணும். இவ்வளோ பணத்தை போட்டு அறுத்து வேலை செஞ்சு. ஓகேண்ணா, இதான் முதல் நாள் ஃபீல்டு ஓட்டுறோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்னண்ணா 3.25ண்ணா. இதே நம்மளே இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு. 2 பேரும் ஒட்டுக்காக தான் ஆர்டர் போட்டோம். நம்மளது வந்துருச்சு, அவருக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் மிஷின்ண்ணா. ஆளுங்களுக்கு வேலையே இல்லை, கைப்படாது. அதே எல்லாம் கால்குலேஷன் பண்ணி எல்லாம் சொல்லிடும். இங்கே கூட ஆள் இல்லைங்கண்ணா, அறுக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. எல்லா பக்கமும் அதுதாண்ணா, எங்கள் சைடும் அதே தான். ஆளுங்கிற பேச்சுக்கே இடல.
வந்தா டீ பன்னு மாட்டிக்கிச்சா இறக்கி விட்டு வா. ஓ சரி சரி. இது கடிச்சதுன்னா வேலை முடிஞ்சு போயிடுது. இதான் மொதல் கஷ்டம் இவ்வளோ. நான் முன்னாடி என்னமோ மட்டை கிடக்குறான். மட்டை கிடக்குறான். போலாம் போலாம். நான் அந்த ஓரம் கிடக்கிறதுலாம் அரிசி கொஞ்சம் உள்ள தர முடிஞ்சு தள்ளி விடுங்க, நல்லா பொறிக்கிடும். இது நேரம் வச்சிங்கன்னா கூட ஆனால் சுத்தமாக ஓரளவுக்கு தள்ளி விட்ருங்க. ஆப் இல்லாதனால ஓட்டம் போது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. இன்னும் சோப்பெல்லாம் இருக்குன்னா இன்னும் அருவியாக இருக்கும். டாப்லன்னா அந்த மட்டை தலைவலி ஒரு பக்கம். மிஷின் எப்படி ப்ரோ ஓடுது? பரவாயில்லையா? ஓரளவுக்கு அரி எடுக்குதா என்னன்னு பாருங்கள். ஏன்னா இது ஃபீல்டில் வச்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தட்டு மாற்றதெல்லாம் இழுக்குதா ஏதாச்சும் பண்ணுதா. எல்லாம் கடம்னா ஒரு சவுண்டு வருது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. கல் உள்ள ஏறுமா ப்ரோ? ஓகே, நம்ம அரியில் இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு என்னமோ தேங்குற மாதிரி தெரியுது. அது அஜித்தை கேட்டால் தான் தெரியும் எப்படி அப்போ இது அரி கரெக்டாக இழுக்குதா என்னன்னு தெரியும். நூல் இழுக்கிறது தெரியல ப்ரோ. அது ராவடி பண்ணுது நூல் இழுக்கிறது. எப்படி சொல்கிறது, அது மேலே கரெக்டாக டாப்பில் போட்டு கோப்பாங்கள்ல, அது மாதிரி கோத்தா தான் கரெக்டாக இருக்கும். நூல் தான் பிரச்சனை. அதுவும் கொஞ்சம் பிரச்சனை. ஜாண்டி இருக்குது. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம லிவரெல்லாம் கொஞ்சம் சிவுக்குன்னு எந்திரிக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல மாப்பிள்ள.
ஓரளவுக்கு எடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இது தட்டு பாருங்க ப்ரோ. முறை தட்டு என்னன்னு அத்து போச்சா. நூல் வந்து கம்பெனியில் கொடுத்த நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை ப்ரோ, அத்துது. மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கடிக்குதுடா. இந்த நூல் தான் ப்ரோ அத்து போயிடுது. அந்த எப்படி சொல்கிறது, மேலே என்ன சொல்கிறது, மேலே அந்த நூல் கண்டு கற்றுக்கிறோம்ல, அது இன்னும் கரெக்டான வாட்டம் இல்லை. அது ஒரு பக்கம் கடிக்குதா, அது ஒரு பிரச்சனை. நூலுக்கு இது கொஞ்சம் வீக்கான நூலானு தெரில. இது ரெண்டு தான். மித்தபடிக்கெலாம் எல்லாம் அரியில் இருக்கிறதுலேருந்து எல்லாமே பாரு உங்களுக்கு தெரியுமா கத்தை. ஆனால் நூல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 10 சுற்று வருது ப்ரோ. கோமதியில் வந்து ஒரு 8 சுற்று வரும். இது 2 சுற்று சேர்த்தி வருது. இவ்வளோதான் வித்தியாசம். பார்க்கலாம், அதுக்கு கம்பெனியில் கேட்டுக்கலாம். மாப்பு பம்பர் இல்லாதனால முன்னாடி தூக்கிட்டு ஆடுது. 4 வீல் டிரைவே தூக்குதுன்னா பார்த்துக்காங்க. மித்தபடிக்கெல்லாம் நல்லா கரெக்டாக தான் நடக்குது. நானும் ஆட்டோவில் போடலையா, ஆட்டோவில் போட்டால் இது வேலை மிச்சம் தான். ஆனால் வந்து நூல் ஒவ்வொரு ஐட்டமும் கடிக்குது, அதுதான் பிரச்சனை. மித்தபடி அரி எடுக்கிறது சைடு ஃபினிஷிங் வரலன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நமக்கு என்னமோ எல்லாம் கரெக்டான ஃபினிஷிங் தான் எடுக்குது. வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு எப்படி தெரியுதா இல்லையா தெரில, ஆனால் ஃபினிஷிங் கரெக்டாக தான் இருக்குது ப்ரோ. சல்லுன்னு மாப்பிள்ள போகிறான். வாட்டம் பார்த்து தான் எடுக்கணுமா. வாட்டம் பார்த்து எடுத்தால் தான் அரி கரெக்டாக உள்ளே போகுங்கிறான் ப்ரோ. பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பயிர் தட்டு தான் ப்ரோ. ஒன்றும் முறை தட்டுலாம் சொல்ல முடியாது. அதுதான் எடுக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கரெக்டாக லோட் ஆச்சுன்னா வண்டியே லோடு எடுக்குது ப்ரோ. அது வேணால் நல்லா தெரியுது. கரெக்டாக லோடு எடுத்தால் வண்டியே லோட் ஆகுது. எல்லா கத்தையும் அப்படி தான் இருக்குமா? எல்லா பேலரும் அப்படி தான் பண்ணுமா? 11 RPM ப்ரோ. ஐ10 கை அங்கேயே போகுது. மாப்பு ஸ்கேலில் சென்சாரில் ஓட்டிட்டு கை பொழுதுனைக்கும் அங்கேயே போகுதுமாம்மா, இன்னும் கை இன்னும் சரி வரல அப்படிங்கிறான். பம்பரை போடணும் ப்ரோ. வண்டி ரொம்ப தூக்குது. பம்பரும் டாப்பும் இன்னும் ஒரு 10 நாள் இது ரெண்டையும் நான் போட்டே ஆகணும். என்ன சரி ஆமாம் ஓகே நண்பா. வண்டியோட ஆர்ன சவுண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரல, ஏங்கிட்ட வரலாம் கேட்குதா உங்களுக்கு? வீடியோவில் கேட்குதான்னு தெரில. ஆர்ன சவுண்டு வேணால் பட்டையை போடு கீ 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 கீன்னு விட்டு நுணுக்குது. ஹைட்ரோலைக்கு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் செட் ஆகல மாமாங்கிறான். அது ஒன்று தான் ட்ராபேஜ் இல்லையான். நூலு கொஞ்சம் செட் ஆகலமாம்மா, நூல் பிக்குது அப்படிங்கிறான். அப்புறம் அதுக்கு மேலே மாப்பிள்ளை ஓட்டி முடிச்ச வாட்டி தான் நாம் எடுத்த வேலை பரவாயில்லையா என்ன சொல்கிறாருங்கிறத தெரியும். ஆனால் தட்டு அடம்பாக இருந்திருக்க மாட்டேங்குது. நல்லா ஓரளவுக்கு அறிவுழி கடன்னு இழுக்குது. அதெல்லாம் இழுக்குது. இதில் என்ன ஒரு சுற்றுனா, நாங்கள் பேலாம் இருக்குது சாமான ஒன்று கூட ஒரு லோடு போல்ட்டு கூட நாங்கள் கொண்டு வரல. வண்டியை லோடு எடுக்குது.
எல்லாம் பாரத்தை மேலே போட்டு கம்பெனிக்காரர் சொன்ன பேச்சை கேட்டு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம பேலரு லோடு போட்டு எதுவுமே தேவையில்ல, ஓட்டுங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு. அதனால் அதெல்லாம் திடீர்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ணா இங்கெல்லாம் தட்டை இருக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு கூலி எவ்வளோங்கண்ணா? 300 பொழுது கூலியா? ஒரு நேரத்துக்கு 300? சரி தான். இதில் வேறு மத்தியானம் சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் விடுமுறை. என்ன பண்ண முடியும்? இந்த வயல் நீங்கள் அறுதி சேர்த்துருந்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆளுங்களும் 10,000 பத்தாது. அது வேற ஒவ்வொரு தட்டா இழுத்து அவங்க அரி எடுத்து போடங்காட்டியும் அது வேற 2 கட்டு போட்டால் தான் நிற்கும்பாங்க. இது கொண்டு போய் அப்படியே அதான் 2 கத்தை போடணுமாங்க. 2 கட்டு போடணும். அதை கொண்டு போய் நீங்கள் போர் எடுக்கணும். இந்த அஜித் என்ன பண்ணுறான் ப்ரோ, நான் ஒன்று இந்த தளவுக்கு வந்தேன்னா அந்த தளவுக்கு போயிடுறான், அந்த தளவுக்கு வந்தால் எந்த தளவுக்கு வந்துடுறான். நான் சேர்த்த மிஷின் இன்னும் வீடியோ எடுக்கிறது கூட விட மாட்டேங்கிறான் ப்ரோ. நான் எங்கே பாருது, மிஷின்லாம் நல்லா ஓடுது ப்ரோ. எனக்கு அடுத்து அந்த நூல் மட்டும்தான் தொந்தரவு பண்ணுது. அஜித்துக்கு கொஞ்சம் லிவர் கொஞ்சம் செட் ஆகணுமாம்மா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போதும் தெரியும். நம்ம இது வரலாம் நான் ஜாண்டியரில் கொபோட்டோவில் ஓட்டுருக்கிறேன், இதிலலாம் லிவர் இன்னும் செட் ஆகலாமாம்மா அப்படிங்கிறான். அது லிவர் செட் ஆகலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த நூலும் ஒரு டாப்பு மட்டும்தான் வேணும், இதை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக ஓட்டுவீங்க அப்படின்ட்டுருக்குறான். விட்றா மாப்பிள்ள, நான் ஃபஸ்ட்டு மிஷினை செட் பண்ணி தரேன், அப்புறமேட்டு நீங்கள் ஓட்டுங்கம்மா அப்படின்னா. சரி செட் பண்ணிட்டோம். அவன் செட் பண்ணால் தானே நம்ம எப்படி போட்டாலும் ஓடும். ஹலோ, ஆமாப்பா, அதை பிரிக்காத, ஜம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்குவீங்க. இல்லைன்னா பிரிச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை மட்டும் எடுக்காத. வந்துடும் ஒரு மணி. ஆனால் உள்ளே ஏதோ கல்லுக்கு இது பூந்துச்சுன்னா கட்டமுட்டாங்குது ப்ரோ. ஓப்பன் ஆகுமா? திறந்து விட்டுட்டு கோயிலை போட்டுட்டு போயிட்டே இருக்குது. உள்ளே ஏற கல்ல சவுண்டை பார்த்தீங்களா ப்ரோ? எல்லாம் வெறும் இதெல்லாம் வெங்கட்டாங்கல் பூமிங்கிறதுனால வெறும் கல் படப்படன்னு அடிக்குது. ரோல் பண்ணி பாருங்க. அடிக்கடிக்கு மாட்டிக்குது. இப்போ கரெக்டாக இப்போ லைட்டாக மாட்டினா கணக்குன்னு அடிச்சுக்கிட்டு
மற்றபடி அரியெலாம் நல்லா எடுக்குது ப்ரோ. கொஞ்சம் ஹைட்ரோலிக்கு அதை ஓட்டிட்டு ஓட்டமாக கொஞ்சம் முன்ன பண்ண வேலை செய்யுங்கிறாப்புல. யாராச்சும் மையாந்திராவில் பேலர் ஓட்டுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க. போகுதான் பாரு வண்டி. நூல் தான் ப்ரோ பிரச்சனை. நூல் அத்து போயிடுது. ஆட்டம் தெரியலையா என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நூல் கரெக்டாக எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி பாரு. ஐ7 ஓடிக்கலாம். என்ன விஷயம் ஓட்டுறாங்க போகுது ப்ரோ. அதுவும் போகுது பாரு. இப்போ நூலை திருப்பி தலைகளாக திருப்பி வச்சிருக்கிறான். இப்போ எப்படி மாட்டுவேன் அப்படின்னு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. என்னாச்சும் மாட்டாது இருக்குமா. ஒரு மணி நேரம் விட்டுச்சுன்னா பரவாயில்ல. இன்னொரு இடத்துல இருக்குது, சுற்றிட்டு போயிடுவோம். நூல் தான் ப்ரோ பெரிய பிரச்சனை பண்ணுது. மித்தபடிக்கு மிஷினெல்லாம் தள்ளுதெல்லாம் பாருங்க என்ன விஷயம் காட்டி போகிறான்னு பாருங்க. அப்படியே பறக்கிற மாதிரில ஓட்டி போட்ட காடு தான் வேறு. உஷாராக பிடிச்சிட்டான். ஓகே நம்ம நூலை எடுத்து போயிருந்தோம். மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. வேறு வழி இல்லை. இதுக்கு நூலு கரெக்டாக பெட்டு ரெடி பண்ணாதான். மாப்பிள்ளை நூல் பார்த்தீங்கன்னா எப்படி பிடிச்சிருக்கிறான்னு கொஞ்சம் என்ன பண்ணா கட்டாகி போயிடுது. பெரிய தலைவலி. நூலுக்கு மட்டும் கரெக்டான ஒரு குச்சி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இது அடுத்த சைடு போய் நாங்கள் ஓட்டங்காட்டியும் அதை ரெடி பண்ணணும். இது வேறு என்னன்னா மழை இல்லைன்னா மழை வர மாதிரி இல்லாமல் கூட ஒரு சத்த ஒரு வெயிட் பண்ணி கூட சுற்றலாம். மானம் வேறு மழை வர மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் வேறு இருக்குது. மாப்பிள்ளை பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். நூலை தூக்கி பிடிக்கிற நிலமை. சூப்பரான வேலை. ஐயோ கடவுளே. பாரு என்ன வச்சே போறான்னு. அதெல்லாம் வண்டியெல்லாம் பூத்துன்னு கிளம்புறானே. ஆனால் அரி ஒன்று இடாது போகுது ப்ரோ. வருங்க விட்டு இது சூப்பரான வயசு. எங்க சூப்பரான வேலை. ஏங்க அவ்வளோ காட்டி விட்டா நூலு தான் ப்ரோ பெரிய பிரச்சனை பண்ணுது. மற்றபடிக்கெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக ஓடுறான் பாரு. என்ன வச்சு ஓட்டிட்டு இருக்குது. மானம் வேறு பாருங்க எப்படி கட்டிருக்கு. ஒரு 3
சுற்று இருக்குது. ஒட்ட வேலை முடியும். நூலை மட்டும் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது நிலமை. விடாத அவசரப்பட்டு நூலை அவசரப்பட்டு கையில் விட்டுட்டானா லவ்னு கட் ஆகி போயிடுது. நூல் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுது, மித்தபடிக்கு எல்லாம் ஃப்ரீயாக போகுது. இப்போ மேனுவலில் தான் ஓட்டுறான். நான் நூல் போகிற மாதிரி தான் செட் பண்ணோம், அதனால் செட் ஆகலை. அது அடுத்த சைட்டு போகாட்டி நாங்கள் ஏதோ பிளேடு வச்சுக்கிது தகுடுக்கிது வச்சு ஃப்ரீயாக நூல் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணோம் நண்பா. மாப்பிள்ளை நூலை தூக்கி பிடிக்கிற நிலைமையாயிடுச்சு. ஐயோ இப்போ கட்டு கவுண்டுக்கு 6 மணி நேரம் ஆகுது அம்மா அப்படிங்கிறான். சரியா ஒரு ரவுண்டு அழுத்தி விட்டானா கட்டு கவுண்ட் ஆகி போயிடுது. ஒரு 2 ஃபீல்டு ஓட்டினா தான் ப்ரோ என்னென்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்க முடியும். இப்போதைக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்னு எடுத்துக்கிட்டால் நூறு தான் கம்ப்ளைண்ட்டு. பெரிய தலைவலி. மற்றபடிக்கு நல்லா அரியடுகிறலாம் நல்லா எடுக்குது. இன்னும் கொஞ்சம் முறத்து தட்டு விட்டு பார்த்தா தான் தெரியும். மேனுவலில் தான் ஓடிட்டு இருக்குது. ஓகே இந்த நூல் பிரச்சனை தான். இந்த வகையில் சுற்றிட்டோம். இன்னும் 2 டேஸ் மிச்சம் இருக்குது. மானவாறு கம்மிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நூல் கரெக்டாக தூக்கி பிடிச்சா கரெக்டாக போகுது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது. மாப்பிள்ளை கொஞ்சம் 6 கலரில் முன்னாடியே விட்டுட்டாங்கன்னா நூல் அறுத்து போயிடுது. ஒரு வயது போய் ஆகுமா ஆகாதான்னு தெரியல, போய் பார்க்குறோம். புதுசாக ஒரு பேலர் எடுத்து ஒரு இது பண்ணோம்னா இதுதான் ப்ரோ. இந்த செட்டிங் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் நாளாகும். செட்டிங் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். செட்டிங் பண்ண மட்டும் கொஞ்சம் எல்லாம் பழகணும். இது இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. கரெக்டாக அமையணும், நல்லா கரெக்டாக ஒன்று அமையணும் குச்சி. அதுக்காடி விட்டா
வேறு நூல் எடுத்து விட்டா நூல் கரெக்டாக அக்கங்காட்டி மாப்பிள்ளை வந்து அவசரப்பட்டுறான். அது என்ன பண்ணுது பக்குன்னு நூல் ஒரு கத்த வரும். ஓகே நண்பா, அடுத்த கைட்டில் போய் பார்க்க வேண்டியதான். ஏதோ ஒரு 40 கதை சுற்றி இருக்கிறோம். ஏதோ ஒரு நல்ல காரியம். ஆனால் நூல் தான் பிரச்சனை பண்ணுதுங்களா. ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புது பேலர் ரிவ்யூ அவ்வளோதான். அடுத்து இதை கிளியராக வேலை செஞ்சு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதனாச்சும் நூலை ஒழுங்காக பிடிப்பானே என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். அதை அவசரப்பட்டு விட்டுறாதா. நான் இதை எடுத்து அதை எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நிமிஷம் இல்லை வச்சே இல்லையா நைட்டு. ஓட்டு அப்புறம் வச்சுக்கலாம் போ. அது தேவையில்ல, ஓட்டு பேசு. ஓட்டு நான் பார்த்துக்கிறேன். அது ஏதோ ஒரு நட்டு மிஸ் ஆகிடுச்சு சுத்த. ஓகே நண்பா, இதை சுற்றிட்டு அந்த வயல் சுற்ற முடியுமான்னு தெரில. போய் பார்க்குறோம். டெஸ்ட் ஓட்டுறியா? ஏதோ மழை வரங்காட்டி அங்கே போனால் ஒரு 10 கத்தை ஓட்டலாம். வெளியா இதை விட்டுரு. ஓகேங்கப்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இது மட்டும் ஒரு சின்ன கத்தை, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர் விஷுவல்.